ஹாய் எவ்ரிவன், உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாட்கள்ல என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஒரு சில முக்கியமான காரியங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த காரியங்களை நான் உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். குறிப்பாக தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ற காரியத்தை பகிர்ந்து கொண்டாங்க. தேவ பயம் என்பது என்ன? இந்த நாட்கள்ல நம்மில் பலருக்கு தேவ பயம் அப்படின்ற ஒரு சத்தத்தை கேட்ட உடனே உள்ளுக்குள்ள ஒரு தேவையில்லாத கலக்கம் தான் உண்டாகிறதா இருக்கு. ஆனா வேதாகமம் தேவ பயம் என்றத நம்ம பயந்து அஞ்சி ஓடுறத பத்தி தான் போட்டிருக்கா. நம்மள பலருக்கு தேவ பயம் என்றாலே தண்டனைக்கு தப்பி எப்படியாவது பயந்து அஞ்சி ஓடி தேவனை விட்டு பிரிந்து விலகி போகிறதுக்கு ஏதுவா இருக்கு. இததான் தேவனுடைய பயம்ட்டு நாம நம்பி கொண்டு இருக்கோம். ஆனா வேதாகமம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் தேவனுடைய பயம் அப்படின்னு சொல்லுதா? இப்படிப்பட்ட தேவ பயம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்ததா? தேவ பயம் என்பது தண்டனைக்கு தப்பி ஒளிந்து பயந்து கலங்கி போய் நிற்கிற ஒரு கலக்கத்தின் நிலை அல்ல. அது பிதாவினுடைய அன்பின் உறவிலிருந்து, அந்த உறவிலிருந்து பிறக்கிறதான கனம், கீழ்ப்படிதல், இருதயத்தின் வாஞ்சை. அவருக்காக நான் வாழ வேண்டும், அவருடைய இருதயத்தின் விருப்பத்தின் அடிப்படையில நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற விருப்பம் தான் அது. இதுல குறிப்பாக ஒரு பயத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். முதலாவது ஆதாமின் பயம். ஆதாமின் பயம் எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னா, தன்னுடைய குற்ற உணர்விலும் தண்டனைக்கு எப்படியாவது தப்பித்து ஓடி விலகி செல்ல வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வா இருக்கிறது. இது தேவனுக்கு பயப்படுகிற பயமா? அநேக நேரத்துல நாம இததான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது தண்டனைக்கு எப்படியாவது தப்பிச்சு ஓடி தன்னை மறைத்துக் கொள்வது, ஒரு நடுக்கம், ஒரு கலக்கம், இதை பற்றினதா இருக்கு. அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா இது தேவனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல. இது தண்டனை நிமித்தமாகவும் குற்ற உணர்வு நிமித்தமாகவும் நமக்குள்ள ஏற்படுகிற ஒரு கலக்கமா இருக்கு. இது தேவனுடைய பயம் அல்ல. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் தேவ பயம். இயேசு காண்பிக்கிற தேவ பயம் என்பது தண்டனைக்கு பயந்து அஞ்சி ஓடுகிற ஒரு கலக்கத்தை பற்றினதாக இல்ல. அது குறிப்பாக யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இவ்வாறாக இயேசு கூறுகிறார், என் பிதாவுக்கு பிரியமானவைகளே நான் எப்பொழுதும் செய்கிறேன். அதாவது இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இருக்கும் இந்த உறவின் அடிப்படையிலிருந்து பிறக்கிறதான ஒரு கனமும் கீழ்ப்படிதலும் அவருக்காக வாழ வேண்டும் என்கிறதான இருதயத்தின் வாஞ்சையுமாயிருக்கிறது. இததான் தேவனுடைய பயம் அப்படின்றதாக இயேசு நமக்கு காண்பிக்கிறார். தண்டனைக்கு பயந்து தப்பி ஓடுகிறது அல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம். ரோமர் 8:15 இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது, மேலும் நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றிராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று. இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம் என்னவென்றால், நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் தண்டனைக்கு பயந்து எதையோ நம்ம செய்யணும் அப்படின்றதனா இல்லாம அப்பா பிதாவே என்று கூப்பிடு பண்ணுகிறதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை இயேசு நமக்கு அருளி இருக்கிறார். ஆகவே நாம் தண்டனைக்கு பயந்து தூரமாக ஓட வேண்டியவர்கள் அல்ல. நம்முடைய எல்லா பலவீனங்களுக்கு மத்தியிலும், நம்முடைய எல்லா இயலாமைகளுக்கு மத்தியிலும் அவரை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பயமாயிருக்கிறது. அவருடைய சமூகத்தை நோக்கி ஓடாமல் அவரை விட்டு ஓடுவது என்பது தேவனுடைய பயம் அல்ல. அது மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியமா இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஜீவனை தராது. அவரை நோக்கி இருப்பது, அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால் நிறைந்திருப்பது, அவருடைய சமூகத்தில் தான் நமக்கு நித்திய பேரின்பம் உண்டு. ஆகவே தேவனுடைய பயம் என்பது பிதாவுடன் நெருங்கி பழகி நடக்கும் அந்த உறவின் நிஜத்திலிருந்து வருகிறதான கனமும் கீழ்ப்படிதலும், அவருக்காக வாழ வேண்டும்
என்கிறதான இருதயத்தின் துடிப்புமாயிருக்கிறது. இப்படிப்பட்டதான தேவ பயத்தை நாம் அனைவரும் வாழ வேண்டும். இப்படிப்பட்டதான தேவ பயத்தில் தான் நமக்கு ஜீவன் இருக்கிறது. தேவ பயம் என்பது அவரை விட்டு விலகி போவதல்ல, அவருக்கு நேராக ஓடுவது. நாம் தண்டனைக்கு பயப்படும் அடிமைகள் அல்ல. பிதாவாகிய தேவனுக்கு உரிய கனத்தை செலுத்தி அவரை அன்போடு மகிழ்விக்கிறதான பிள்ளைகளா, குமாரர்களா நாம இருக்கிறோம். அதத்தான் மல்கியா புஸ்தகத்துல 1:6 நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே என்று தேவன் கேட்கிறார். இப்படிப்பட்டதான தேவ பயத்திலே நாம் அனைவரும் நிலைத்து நிற்போம். உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக.